கண்ணியம், கட்டுப்பாடு இந்த மூன்றும் தேவைப்படுவது பொதுமக்களுக்கா, அதிகாரிகளுக்கா, அரசியல்வாதிகளுக்கா? நம்ம முல்லா வீட்டுல ஒரு கழுதை வச்சிருந்தாருங்க. இது சும்மா இருக்குதுன்ட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு சந்தைக்கு போய் வித்துட்டு வரலான்னு போனாருங்க. எந்த பொருளா இருந்தாலும் விளம்பரம் இருந்தா தானங்க விற்க முடியும் இந்த காலத்துல. அதனால வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த கழுதையை பத்தி 1 மணி நேரம் பேசி சீக்கிரம் நீ வித்துடுறா அப்படிங்கிறாரு. கழுதையோட சிறப்பை பத்தி அந்த வேலைக்காரன் 1 மணி நேரம் பேசினாங்க. எந்த இடத்துல? என்ன சந்தையிலயா? சந்தையில ஒரு மேடையில ஒரு கல்லுல நின்னு பேசுறாங்க. சரி. இந்த கழுதையோட அதிகமா சுமைக்கும். இந்த கழுதையோட பால் பல வைத்தியங்களுக்கு உபயோகப்படும். உலக அழகி கிளியோபாட்ராவே இந்த கழுதை பால்ல குளிச்சதுனாலதான் உலக அழகியானா. நிறைய பேரு இதோட மூஞ்சில முழிச்சா அதிர்ஷ்ட தேவதைகள்லாம் வரும்னு நினைக்கிறாங்க. பெண்களே, உங்களை பற்றி ஆபாச போஸ்டர்களை பார்த்தா இது உடனே கடிச்சு தின்னுடும். இதோட மூஞ்சில முழிக்க முடியலையேன்ட்டு நிறைய பேரு இதோட போட்டோவை வாங்கி கடையில வச்சிருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க, அங்க வச்சிருக்காங்க, இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தை ஆரம்பிச்சா 100, 200, 300, 5000 ரூபாய் வரையும் போயிடுங்க. ஏலம் போய்கிட்டே இருக்குது. கடைசியில ஒருத்தர் ஏலம் எடுத்துட்டாருங்க. அதிக பணம் கொடுத்து ஒருத்தர் ஏலம் எடுத்துட்டார். யார் தெரியுங்களா ஏலம் எடுத்தது? முல்லாதாங்க. வேலைக்காரனுக்கு ஆச்சரியம் வந்தது. சார், ஐயா என்ன சார் உங்க கழுதியை நீங்களே வாங்கிட்டீங்க? அட போட, கழுதையோட அருமையை எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுது. அதே மாதிரி தாங்க கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மக்களுக்கு தேவைங்கிறத நிறைய பேர் உணராம இருக்காங்க.